ஆவிக்குரியவன் பார்க்கறதுக்கு முட்டாளை போல இருப்பான், ஆனால் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருப்பார். அது பயங்கர நாலேஜா இருக்கும். அது வரும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான். அதான் மாம்சத்தோட ஆவி என்ன செய்ய முடியாது, கலக்க முடியாது. ஒன்று ஆவி இல்லை மாம்சம். அப்போ ஆபிரகாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ஆகாரம் நீங்க கலந்தீங்கன்னா துஷ்ட மனுஷன் தான் பிறப்பான். ஆபிரகாம் வாக்கு தத்தம். எல்லாருக்கும் சட்டமா இருக்குது, எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்ணலாமா? பண்ண முடியாது. ஏன்னா அது கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு அப்படி. எல்லாருக்கும் பொருந்துமானா எல்லாருக்கும் பொருந்தும், எனக்கு பொருந்தாது, நமக்கு பொருந்தாது, அவ்வளவுதான். இப்ப கர்த்தர் வெயிட் பண்ண சொல்றார் ஆபிரகாம். இப்ப என்ன ஆகுது, இந்த ஆசீர்வாதம் உடனடியாக இந்த விஷயத்துல ஆபிரகாம் கிட்ட ஒரு நல்ல குணம். எந்த விஷயத்துல சாராள் பேச்ச கேட்கிறாரோ இல்லையோ, இந்த விஷயத்துல சாராள் பேச்ச கரெக்டா கேட்டார். அந்த அம்மா கூப்பிட்டு 16ஆம் அதிகாரத்துல சொல்லுச்சு, நீர் ஆகார் இந்த அடிமை பெண் இடத்துல சேரும், அவளாலே எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும் சொன்ன உடனே ஆபிரகாம் ஆகாரோடு சேர்ந்தான். ஒரு இடத்துல கூட திரும்பி பேச மாட்டான். மிச்சம் எல்லா இடத்துலையும் பேசுற ஆபிரகாம், ஆண்டவர்கிட்டயே 4 கேள்வி கேட்கிற ஆபிரகாம், ஆகார் விஷயத்துல சாராள்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல. இது ஆபிரகாம் சீரியஸா எடுத்துட்டாரு. ஏன்னா மனைவியின் பேச்சை கேட்கணும் நம்ம எப்பவுமே. இதுக்கு தான் ஆண்டவர் பார்த்தாரு. அடுத்து பிரச்சனை ஒன்று வரும், வந்தோடனே இப்போ இவர் ஆண்டவர்கிட்ட போவார். ஆண்டவரே பெரிய பிரச்சனை இருக்கு, போய் மனைவி பேச்சை கல்றா போடாம்பாரு. அது அர்த்தம் என்ன, இப்போ மட்டும் ஏன்டா எங்கிட்ட வந்த, அதை மட்டும் அது ஆகார் விஷயம் தான் வரும். ஆகார் விஷயம் வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், உன் மனைவியின் பேச்சை போய் கேள். ஏன் அவ பேச்சை கேட்டதுன்னு ஆகார் வந்துச்சு, அவ பேச்சை கேட்டு போய் ஆகார் பிரச்சனை சால்வ் பண்ணிக்கம்பார். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் மாம்சத்தோடு கூட ஆவியை இணைக்க விட மாட்டார். இப்போ வர வேண்டிய ஆசீர்வாதம் யாருக்கு வரல, ஈசாக்குக்கு வரல, யாக்கோபுக்கு வரல, அவன் சந்ததிக்கு வரல. ஆனா எங்க வந்துச்சு தெரியுமா அந்த ஆசீர்வாதம்? அந்த ஆசீர்வாதம் இயேசுவின் வழியாக புறஜாதி உங்களுக்கும் எனக்கும் வந்துச்சு. வசனம் சொல்லுது, கம்முனினை எடுத்து கர்த்தர் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா.